ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதுவும் அல்லாமல் அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே அறுப்பு காலம் வர இன்னும் 3 மாதம் இருக்கும் போதே மழையை நான் தடுத்தேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யவும் ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு பட்டணத்தின் மேல் மழை பெய்யாமல் இருக்கவும் பண்ணினேன். ஒரு வயலின் மேல் மழை பெய்தது. ஒரு வயலின் மேல் மழை பெய்தது. மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. மழை பெய்யாத மற்ற வயல் காய்ந்து போயிற்று. ஆண்டவர் மழையை கொடுக்கிற தேவன். 2 விதமான மழை வேதத்தில் பார்க்க முடியும். ஒன்று நியாய தீர்ப்பின் மழை. முதலாவது இந்த உலகத்துக்கு வந்த மழை நியாய தீர்ப்பின் மழை. 2வது ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராலே மழையை தடுக்கவும் முடியும், ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணவும் முடியும். எலியா மழை பெய்யாதிருக்கணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யாமலே போயிற்று. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ணினார். 3 விதமான மழை. ஒன்று ஆசீர்வாதமான மழை, 2வது முன்மாறியும் பின்மாறியுமான ஒரு மழை, 3வது கடைசி காலத்தில் ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணும்படி கேட்க வேண்டும், ஒரு பின்மாரிக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் மழையை பெய்ய பண்ணுவதற்காக வேண்டுதல் செய்ய சொல்லி இருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதமான மழை நமக்கு தேவை. இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து உலகம் துன்மார்க்கமான காரியங்களில் ஈடுபட்டது. நோவாவின் காலத்தில் உலகம் சீர்கட்டு போயிருந்தது. மெத்துசலா என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். 960 வருஷமா 69 வருஷம். மெத்துசலா என்கிற ஒரு மனுஷன். அவனுடைய பேரின் அர்த்தமே நியாய தீர்ப்பு வருகிறது. அவனுக்கு வயசு 969. அந்த நாட்களில் வாழ்ந்தவங்களுக்கு எல்லாம் மத்தியில் இவன் வயசு தான் அதிகமாக இருந்துச்சு. கர்த்தர் இரக்கம் உள்ளவர். மெத்துசலா என்றால் நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொன்னார். ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பை எப்படி கொண்டு வந்தார்? ஏன் கொண்டு வந்தார்? 2 பாவங்கள் அன்றைக்கு அதிகமாக இருந்தது. ஒன்று கொடுமை, கொலை, கொள்ளை, பயங்கரமாக மக்களுடைய நிலைமையை சீரழிக்கிற நிலைமை. 2வது விபச்சார வேசித்தன ஆவியாகிய அந்த பாவம் கொடுமையாக அந்த நாட்களில் வந்தது. தள்ளப்பட்ட தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திகளை அழகுள்ளவர்கள் கண்டு அவர்களோடு சேர்ந்த அந்த பாவம் அரக்க சந்ததியை உலகத்தில் உண்டாக்கினபடியினால் அரக்கர்கள் பெருகாதபடி ஆண்டவர் அந்த பூமியை அழித்து போட்டார். எல்லாரையும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை கொடுத்து மழையை பெய்ய பண்ணினார். 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்தது. அந்த மழை உலகத்தையே அழித்து போட்டது என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த அழிவின் மத்தியிலேயும் நீதிமான்களாய் உண்மையாய் நடந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு ஆகிய அழிவின் மழையின் மத்தியிலும் அவர்களுடைய குடும்பம் மிதக்கத்தக்கதாகவும் அவர்கள் போன பேழையை உயரமான மலையில் கொண்டு நிறுத்தவும் தேவன் வல்லமை உடையவராய் இருந்தார். 2 கைகளை உயர்த்தி, இந்த உலகத்திலே நியாய தீர்ப்பு வரும்போது உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கிற சபையாகிய பேழைக்குள் நீ வரும்போது தேவன் உன்னை பாதுகாத்து உயர்ந்த உன்னத இடத்துக்கு கொண்டு போகிற ஒரு தேவன் என்பதை மறந்துவிடக் கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமான மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26 வாசியுங்கள். நான் அவர்களையும்
நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை பெய்யும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதமான, சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஆசீர்வாதமான மழை ஆண்டவர் பெய்ய பண்ணுவாரே, ஆனால் அது என்ன செய்யும்? சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக மாற்றும். சுற்றுப்புறங்கள் ஆசீர்வாதமா மாறும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். சுற்றுப்புறமெல்லாம் காய்ந்து, மரங்களெல்லாம் வாடி, இலைகளெல்லாம் உதிர்ந்து போய் இருக்கும்போது மழை பெய்யுமானால், அது ஆசீர்வாதமான மழையாக பெய்யும் போது சுற்றுப்புறம் எல்லாம் பச்சையாக மாறிவிடும். பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதமான மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணும்போது நீ மாத்திரமல்ல, சுற்றுப்புறமெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். உன் வீடு மாத்திரமல்ல, உன் தெரு ஆசீர்வதிக்கப்படும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை வைத்து கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பதன் மூலமா உன் வீடு, உன் வீட்டார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நேற்று ஜெப பங்காளர் கூட்டத்துக்கு ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க. என் வாழ்க்கையில் 15 மாசமா இந்த ஜெப பங்காளர் கூட்டத்துக்கு வருகிறேன். இந்த குறிப்புகளை வைத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். என் குடும்பத்துக்கும் நான் ஜெபம் பண்ணினேன். என்னுடைய கணவர் எத்தனையோ ஆண்டுகளாக குடித்து வெறித்து இருந்தவர். என் கணவர் எத்தனையோ ஆண்டுகளாக சிகரெட்டுகளுக்கு அடிமையாக இருந்தவர். கடந்த நாட்களில் அவையெல்லாம் விட்டு ரட்சிக்கப்பட்டு என் குடும்பம் இப்போ சமாதானமாக வாழுது. என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் அந்த மகளுடைய ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். சுற்றுப்புறங்கள், கைகளை சுற்றி, என் சுற்றுப்புறமெல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகிற அபிஷேகம், ஆசீர்வாதமான மழை பெய்ய பண்ணணும் ஆண்டவரே. அந்த மழை பெய்தால் என்னமெல்லாம் நடக்கும்? விருட்சங்கள் கனி தரும், பூமி பலனை கொடுக்கும், நீ தேசத்தில் சுகமாய் குடியிருப்பாய். நீ தேசத்துல சுகமாய் குடியிருப்பாய். தேசத்தில் என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவர் நீ சுகமாய் இருக்க, பூமி உனக்கு பலனை தந்து நீ விருட்சங்களின் கனிகளை புசிக்க, கனி உண்டாகும், பலன் உண்டாகும், சுகம் உண்டாகும். 2 கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். கனி உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். தேவனுடைய ஆவியானவர் ஆசீர்வாதமான மழையை உனக்கு தருவார். 2வது யோவேல் 2:23 வாசிப்போம். சீயோன் குமாரரே, சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, தக்கபடி ஏற்ற காலத்துல தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து, உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும், உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். 2வது ஆண்டவர் கொடுக்கிற மழை முன்மாரியும் பின்மாரியுமான ஒரு மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணுவார். பயிர்கள் நல்ல விளைந்து நல்ல கனி கொடுக்க, அறுப்புக்கு ஆண்டவர் நமக்கு முன்மாரியை கொடுக்கணும். முன்மாரி நிலத்தை ஆயத்தப்படுத்தி விதை விதைப்பதற்கு, பின்மாறி விளைந்த பலனை அறுப்பதற்கு முன்பு நிறைவான பலனை அடைவதற்கு பின்மாறி அவசியம். இந்த பின்மாரியும் முன்மாரியும் ஆண்டவர் நமக்கு வர்ஷிக்க பண்ணுவார். வர்ஷிக்க பண்ணும்போது நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன என்று கவனிக்கும் போது 3 ஆசீர்வாதங்கள் அங்கே வருகிறது. 1, தானியங்கள் களஞ்சியத்தில் நிரம்பும். 2வது திராட்சை ரசம் புரண்டு ஓடும். 3வது உங்கள் வாழ்க்கையில் எண்ணெயை ஆண்டவர் தருவார். இந்த 3 காரியம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவை. 1 தானியம் ஆகிய வசனத்தினாலே
நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்கணும். இரண்டாவது, சந்தோஷமாகிய திராட்சை ரசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும். என்னதான் நடந்தாலும் மகிழ்ச்சி நம்மை விட்டு போய்விடவே கூடாது. ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை தருவாராக. மூன்றாவது, அபிஷேகம், அனாயிண்டிங் உன்னை விட்டு போயிடக்கூடாது. இந்த மூணும் அந்த பின்மாறி காலத்து முன்மாறி மழை பெய்யும் போது தான் உன் வாழ்க்கையில நடக்கும். இந்த மூன்றும் அவசியம். அது மாத்திரம் போதாது. அடுத்த வசனம் வாசியுங்கள். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளி, பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சி பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இந்த வெட்டுக்கிளி, இந்த பச்சை கிளி, இந்த முசுக்கட்டை பூச்சிகள், இந்த புழுக்கள் எல்லாம் விளைவுகளை அழிக்க அனுப்பப்பட்டவைகள். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கையில அழித்த இந்த அழிவு எல்லாவற்றையும் சேர்த்து ஆண்டவர் உனக்கு மறுபடியும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எல்லாம் ரெண்டு கைகளை வைத்து, நீ இழந்து போன இழப்புகள், நீ செலவழித்த வீணான நேரங்கள், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ இழந்து போன உன் ஜெப வாழ்வு, உன்னுடைய வேத வாசிப்பு வாழ்வு, நீ வீணாக்கி போட்ட அத்தனையும், பிசாசு உன்னை கெடுத்து போட்ட எல்லா கேட்டையும் ஆண்டவர் மாற்றி திரும்ப பல மடங்கு உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உடையவராயிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நீ இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். இழந்து போனதை திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். அன்றைக்கு தாவீது, அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். அமலேக்கியர் வந்து அழித்து சுட்டரித்து போட்டார்கள். அவன் புறப்பட்டு போய் அவன் இழந்து போன அவன் குடும்பம், அவன் இழந்து போன பொருட்கள் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தது போல ஆண்டவர் நீ இழந்து போனதை திரும்ப தர என் தேவன் வல்லமை உடையவர். ரெண்டு கை வைத்து நல்ல ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், விசுவாசியுங்கள். ஆண்டவர் இந்த மாதத்தில் உன் தடைகளெல்லாம் உடைத்து போட்டு உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து திரும்ப ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து ஆசீர்வதிக்க வல்லமை உடையவர். 26ஆம் வசனம் வாசியுங்கள். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு, நீங்க சம்பூர்ணமா என்ன செய்து சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நல்லா உயர்த்தி, என் ஜனம் ஒருபோது என்ன செய்யாது, வெட்கப்படாது. எப்போ முன்மாறியும் பின்மாறியும் வந்து உன்னை நினைக்கும் போது ஆண்டவர் உன்னை மறுபடியும் செழிப்பாக மாற்றுகிறார். ஆண்டவருடைய அந்த ஆவியானவர் வரும்போது தான் ஆண்டவர் சொன்ன அந்த பரிசுத்த ஆவியான் ஊற்றப்படுறார். யார் மேலெல்லாம் ஊற்றப்படுறாரு? மூப்பர்கள் மேலே, வயசானவங்க மேலே, வாலிபர்கள் மேலே, ஊழியக்காரர்கள் மேலே, ஊழியக்காரிகள் மேலே ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும். கைதட்டி கர்த்தரை துதிப்போம். எத்தனை பேர் மாம்சத்தில் இருக்கிறீங்க? மாம்சமான யாவர் மேலும், உயிரோடு இருக்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் போது தன் மாம்சத்தை அழித்து அந்த திரையை கிழித்து அந்த பிரசன்னத்தை எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகினால அவருடைய மாம்சம் அழிக்கப்பட்டதுனால மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவார். பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசிகள் மேலே, சில குறிப்பிட்ட ஆட்கள் மேலே தான் இறங்கினது. புதிய ஏற்பாட்டில் எல்லார் மேலும் இறங்க ஆவியானவர் காத்திருக்கிறார். செழிப்பு உண்டாகும். மூன்றாவது மழையை நாம் படிக்கும்போது சகரியா 10:1 வாசியுங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவரவருக்கு பயிர் உண்டாக, வயல்வெளியில் அவர்களுக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளணும். சிலர் இப்போ புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க, பின்மாறி காலத்து மழையெல்லாம் வராது,
கடைசி காலத்தில் ஒன்றும் அப்படிலாம் எழுப்புதலெல்லாம் கிடையாது. அது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் தான் நடக்கும். இந்த உலகம் ரொம்ப கொடுமையாக கடைசி காலத்தில் போயிடும். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது போல சபையெல்லாம் ஒரு மாதிரி குளிர்ந்து போய் தான் இருக்கும் அப்படின்னு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அது உலகத்தானுக்கு, உலகத்தில் உள்ள மக்களுக்கு. தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் ஒரு மீதியான ஜனத்தை வைத்திருக்கிறார். அவர்கள் செய்கிற ஜெபத்தை கேட்டு சபைக்குள்ள கண்டிப்பா ஒரு மாறுதலை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி 100 ஆண்டுகளுக்கு முன்னால கொடுத்த அந்த எழுப்புதல் இன்னைக்கு மறைந்து போகவில்லை. ஆண்டவர் எழுப்புதலை தருவார். உலகத்தில் துன்மார்க்கர் பெருகத்தான் செய்வார்கள், சபைகள் சீர்கட்டு போகத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் அப்படியே சபையை விட மாட்டார். அவர் திரு ரத்தம் கொண்டு கொடுத்த சபையை ஆண்டவர் உயிர் அடைய செய்கிற தேவன் வல்லமையுடையவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை உயர்த்தி, ஆண்டவரே கடைசி காலத்து சபை நீர் ஆசீர்வதிப்பீர். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்கும்? ஆண்டவர் ஒரு நல்ல வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஆண்டவர் வெளிச்சத்தை கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவர் அவர்களுடைய வயல்களில் பயிர் உண்டாக செய்வார். நம்முடைய இருதயம்தான் நம்முடைய வயல். ஹல்லேலூயா. நல்ல நிலம். கை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன நிலம்? நல்ல நிலம். கற்பாரியான நிலமா இருக்காத, வழியில மிதிச்சு போடுற நிலமா உட்கார்ந்து இருக்காத. பிசாசுவம் வயல்ல வந்து விதைக்கிற வசனத்தை பொறுக்கி போடக்கூடாது. இன்னைக்கு கேட்கிற வசனம் உன் காதுல விழுந்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. இந்த வசனம் பாதுகாக்கப்படணும். உன்னுடைய வசனம் பாதுகாக்கப்படணும்னா ஐஸ்வர்யத்தின் மயக்கம் உனக்கு இருக்கக்கூடாது. பணம் எங்கிருந்து வரும்? பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்? பணத்தை எப்படி சேர்க்கணும்? இதே மனசுக்குள்ள வச்சிருக்காத. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலைகள், உலக கவலைகளால் நீ நிரப்பப்பட்டிருக்காத. அடுத்தபடியாக இருதயம் உபத்திரவங்கள், பலவித பாடுகள் வரும்போது வசனத்தை விட்டுறாத. வசனம் உனக்குள்ள 1 30 60 100 பலன் கொடுக்கத்தான் இந்த பின்மாறி காலத்து மழையை கர்த்தர் தருகிறார். 2 கைகளை வைத்து, என் இருதயம் ஆண்டவரே பயிர் விளைகிற இருதயமா இருக்கட்டும். அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அதற்கேற்ற பலனை கொடுக்கிற நிலம் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறும். ஆனால் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்காத நிலம் சபிக்கப்பட்ட நிலமாய் இருக்கும். உன் நிலம் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலமாய், பயிர் விளைகிற நிலமாய் இருக்கட்டும். வாலிபனே, வாலிப சகோதரியே, சகோதரனே, மூத்த ஊழியர்களே, மூத்த தகப்பன்மாரே, வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். 2வது, பரிசுத்த ஆவியானவர் தடை பண்ணி போடுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:6 வாசிப்போம். அப்போஸ்தலர் 16:6. அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது, பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு, ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு, முதல்ல ஆகாபு மழையினால தடை வராதபடி ஓடுனான் எலியா. 2வது, இங்கே நாம் பார்க்கிறோம், ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடி ஆவியானவர் தடை பண்ணினார். தடை பண்ணி மக்கதோனியாவுக்கு போகிறதுக்கு தரிசனம் கொடுக்கிறார் ஆவியானவர். பவுல் போய்கொண்டே இருந்தான், ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். தடை வந்தாலும் ஊழியம் செய்து கொண்டே தான் இருந்தார். ஆவியானோ கரெக்டா நடத்தினார். வாழ்க்கையில ஊழியத்தை தடை பண்ணிடாது. ஊழியம் செய்து கொண்டே இரு. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டே இரு. போன வாரத்தில் 1200 புது ஆத்துமாக்கள் ஞாயிற்றுக்கிழமை போன வாரத்தில் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சில விசுவாசிகள் அவங்க சொல்ற சாட்சிகளை கேட்டீங்கன்னா, ஒரு அம்மா சொல்றாங்க, 18 மணி நேரம் நான் தெருக்கல்ல ஆத்மாவுக்கு நடந்திருக்கிறேன்னு சொல்றாங்க.
ஒரு அம்மா 18 மணி நேரம். ஒரு அம்மா சொல்கிறாங்க, 3 நாள் என் தெருக்களில் நடந்து நடந்து ஜெபம் பண்ணேன், கடைசியில் ஒரு ஆத்மா எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வாழ்க்கையில் ஒரு ஆத்மாவையாவது ஒரு ஃபோனில் பேச முடிஞ்ச உன்னால நீ எல்லாம் ஒரு விசுவாசின்னு சொல்லாத. வாழ்க்கையில் ஒரு பேர்டன் இல்லாமல், இந்த மாதிரி ஆத்மாவை குறித்த பாரம் இல்லாமல் இருந்தால் சபைக்கு வர்றதுக்கு தகுதியே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பாரத்தை தரணும். கடைசி காலத்தில் ஆவியானவர் இந்த மழையை ஊற்றணும். பரிசுத்த ஆவியானவர் அங்கே தடை பண்ணா அப்படியே நின்றல. ஆவியானவர் என்ன சொல்றாருன்னா, அவனை நடத்தி கொண்டு போன போது யூரோப் முழுவதிலும் சுவிசேஷம் அறிவிக்க வாசல் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஐரோப்பா நாடு முழுவதும் இன்னைக்கு நம்ம சபைகளை பார்ப்போம்னா இந்த ஆவியானவர் செய்த வேலை தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புறஜாதியாராகிய நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று அனுபவிக்கிறோன்னா, அன்னைக்கு ஒரு கொர்நேலியின் வீட்டில் ஆண்டவருடைய ஆவியான ஊற்றப்பட்டதுனால தான். இன்னைக்கு நீங்களும் நானும் பெந்தேகோஸ்தே பண்டிகையை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு சீஷர்கள் 10 நாள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி அந்த பெந்தேகோஸ்தே நாளில் அந்த ஆவி ஊற்றப்பட்டபடியினால்தான் அந்த 1ஆம் நூற்றாண்டின் முன்மாரியை நாம் பெற்றோம். கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அன்னைக்கு அவர்கள் அப்படி ஜெபம் பண்ணாமல் விட்டிருந்தால் அந்த நாட்களில் அந்த சபை அதோகதியா போயிருந்திருக்கோம். இன்னைக்கும் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணலைன்னா நம்முடைய பிற்கால நிலைமை சந்ததிகள்லாம் எப்படி போகும்னு தெரியாது. 2 கை வைத்து கர்த்தரை துதிப்போம். 2 கைகளை வைத்து கர்த்தரை துதிப்போம். பிற்காலத்தில் இருக்கிற இந்த சபை நல்ல நிலைமைக்கு வரணுமா, அந்த ஸ்தாபனம் நல்ல நிலைக்கு வரணுமா, கை வைத்து இப்போ இருக்கிற இந்த சந்ததிகள் பயங்கரமாக சண்டை போடுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறான், கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு ஆயத்தம் இருப்பாங்க. ஊழியக்காரங்க கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஊழியக்காரன் மாதிரி நடக்க மாட்டேங்க, வேதனையாக இருக்குது. கைகளை வைத்து நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழுகிறோம். நாங்கள் எப்படியாயினும் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் இந்த நாட்களில் லீதியாக்களின் உள்ளங்களை திறக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுகளில் இருக்கிற மக்களுடைய இருதயம் அடைக்கப்பட்டிருக்குமானால் இந்த நாளில் அவைகள் திறக்கப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அடுத்தபடியாக அவர்கள் ஒரு குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண் அந்த ஊர்ல இருந்தா, குறி சொல்லி அவளை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவளை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். அந்த சம்பாதிச்சு இருந்த கூட்டம், அந்த வட்டாரத்தில் குறி சொல்லுகிற ஆவி, அந்த வட்டாரம் முழுசும் ஒரு பிசாசின் ஆவி கிரியை செய்துச்சு. ஆனால் அந்த பிசாசு துரத்தப்பட்டுச்சு. அல்லேலூயா. உன் வீட்டு பக்கம் குறி சொல்லுகிற ஆவி துரத்தப்படணும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கை உயர்த்தி, நான் போகிற இடம் வர்ற இடங்களில் குறி சொல்லுகிற ஆவிகள், ஆண்டவரே என் வீட்டு பக்கங்களில் இருக்கிற குறி சொல்லுகிற ஆவிகள், பிசாசினாலே ஏவப்பட்டு குறி சொல்லி கொண்டிருக்கிற ஆவிகள் இந்த நாட்களில் துரத்தப்படுறதுக்கு ஆவியானவரே என்னை நடத்துவீராக. வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீ, உன் வீட்டு பக்கத்தில் குறி சொல்லுகிற ஆவியுடையவங்க உனக்கு விரோதமாக ஏவிக்கொண்டிருக்கிற சகல ஏவுதல்களையும் ஆண்டவர் முறித்து போட போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை, மந்திரவாதமும் உனக்கு இல்லை. கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவாராக. நல்ல கை சுற்றி, என் வீட்டு பக்கங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுறதுக்கு என் மேல ஆவியானவர் என்னை நடத்தி வழி நடத்துவீராக. தேவ ஆவியானவரே என்னை வழி நடத்துவீராக. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லா கட்டுகள் தேவனுடைய ஊழியக்காரரை பிடித்து சிறையில் அடைத்து கைகளையும் கால்களையும் கட்டி வைத்து சங்கிலிகளினால கட்டி போட்டார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை அனுப்பினபடியினால இந்த சங்கிலிகள், இந்த பயங்கரமான கட்டுகள், இந்த சிறையின் கதவுகள்
இவைகள் எல்லாம் தானாய் திற உண்டது. 2 கை உயர்த்தி நல்லா கை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. உன்னை தடை பண்ணி போட்டு உன்னை அடைச்சி வச்சிருக்கிற இடம் அதிரும். இந்த நாட்கள்ல வாயை திறந்து ஜெபம் பண்ண, அதிரணும். உன்னை முன்னேற விடாம சில ஆட்கள் உனக்கு விரோதமா சில காரியங்களை செய்து வச்சு எப்படியோ திட்டம் போட்டு பல காரியங்களை செய்கிறாங்களே, அதெல்லாம் ஆண்டவர் அதிர பண்ணுகிறார். உன்னை தடை பண்ணுகிற சங்கிலி எல்லாம் தானா கலந்துரும். உன்னை அடைச்சி வச்சிருக்கிற கதவுகள் தானாய் திறக்க முடியும். அது இரும்பு கதவானாலும் ஆண்டவர் அதை திறப்பார். இரும்பு கதவானாலும் தானாய் திறக்கிற ஒரு தடைகளை அகற்றுகிற ஆவியானவர் வல்லமையாய் உன் கூட இருக்கிறார். ஒரு இடத்துல தடை பண்ணுனா இன்னொரு வழியை ஆண்டவர் திறப்பார். அவரே திறப்பார். உனக்கு நல்ல காரியத்தை தான் செய்வார். ஆமென், அல்லேலூயா. நீ விரும்பினபடி போக முடியாது. அவர் விரும்பினபடி உன்னை நடத்தினார். உன் கட்டுகள், காவல்கள் எல்லாம், தடைகள் எல்லாம் அகற்றப்படும். சிறைச்சாலைக்காரனுடைய வீடு திறக்கப்படும். ஆமென். அவன் குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுப்பார்கள். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விகள் அநேகருடைய வாயிலிருந்து உண்டாகும். ஆமென், உண்டாகும். சிம்பிள் ஆன்சர் தான். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அவ்வளவுதான். நீயும் உன் வீட்டாரும் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உன் சொந்த குடும்பம் மாறும். அதுக்கு பிறகு சிறையில் இருக்கிற இவங்களை எந்த அதிகாரிகள் வந்து அடைச்சாங்களோ அந்த அதிகாரிகளே பயந்து போய் தயவுசெய்து வெளியே வாங்கன்னு சொல்லி அவங்கள கனப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வருவாங்க. உன்னை எந்த ஆட்கள் அவமதிச்சாங்களோ அதே ஆட்களை கொண்டு உன்னை ஆண்டவர் மதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிங்க? எந்த குடும்பம் உன்னை அவமதிச்சதோ அந்த குடும்பத்தை கொண்டே உனக்கு கனத்தை கொண்டு வருகிற தெய்வம் ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் செய்யும். ஆகையினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர் தடை பண்ணினார். ஆனால் அவர் சொன்னபடி போகும்போது கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறோம். 3வது என்னாகும் 22:16. அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருகிறதற்கு தடைப்பட வேண்டாம். நீர் என்னிடத்தில் வர்றதுக்கு தடைப்பட வேண்டாம். பாலாக் என்னும் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பாலாக் என்னும் ஒரு குறி சொல்லுகிற தீர்க்கதரிசி இருந்தான். அவன் ஆசீர்வதித்தா ஆசீர்வாதம் இருக்குமா, சபிச்சா சாபம் வருமா. அதனால இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்க இந்த தீர்க்கதரிசி இடத்துல ஆட்களை அனுப்புறான். தீர்க்கதரிசி சொல்றான், கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை என்று நான் வேறு ஒன்றையும் செய்ய மாட்டேன். நீ எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும், எவ்வளவுதான் என்னை கனப்படுத்தினாலும், வெள்ளி பொண்ணை கொடுத்தாலும் கர்த்தர் சொல்றது தான் செய்வேன்னு சொன்னான். ஆனால் இந்த வெள்ளி பொண்ணு கனம், மரியாதை, மதிப்பை பார்த்த உடனே சில ஆட்களுக்கு குளிர் ஆட்டிரும். பணம், மதிப்பு, இந்த உலகம் அதைத்தான் விரும்பிகிட்டே இருக்குது. பணம், மதிப்பு, மரியாதை, புகழ், பேர் இதெல்லாம் வரணும் அப்படிதான். அதைத்தான் பிசாசு கொடுக்குறான். அவன் சொல்றான், தடையில்லாமல் நீர் வரணும், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு செய்வேன்னு சொன்னான். இவன் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே போக வா, இப்படி பாலாக்குன்னு ஒருத்தன் கூப்பிடுறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு என்ன சொன்னார்? எனக்கு தெரியாது. என்ன சொன்னார்? போக வேண்டாம்னு சொன்னார். போக வேண்டாம். இவன் உள்ளத்துக்குள்ள ஆசை, இந்த இவ்வளவு இதெல்லாம் இருக்குது, இவ்வளோ மரியாதை கொடுக்க போகிறான், கனம் கொடுக்குறான், பணம் கொடுக்குறான், அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லுவான். நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவான். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஆசை இருக்கும். இந்த பண ஆசை மாத்திரம் ஒரே நாளில் போயிடாது. டெய்லி அதை டீல் பண்ணணும், இல்லைன்னா அது லேசில் போகாது.
அதனால வாழ்க்கையில் அவன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஆசை வச்சிருந்தான். 2வது தடவை போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவர் என்ன சொன்னார்? போனான். ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சுன்னு பைபிளில் சொல்லியிருக்கு. கோபப்பட்டு ஒரு தூதனை அனுப்புனார். அவன் ஒரு வயல்வெளியில் வழியாக போகும்போது கழுதை, நேராக போயிட்டு இருந்த கழுதை வேற வழிக்கு போயிட்டு கழுதையை போட்டு என்ன செய்துட்டான்? அடிச்சிட்டான். இந்த கழுதை நல்ல கழுதை, மோசமான கழுதை இல்லை, எஜமானுக்கு உதவி செய்கிற கழுதை. இவன் கண் திறக்கப்பட்டவன் சொல்றான். இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றான்? கண்ணு திறக்கப்பட்டவன், நான் நீதிமான், சாகிறது போல தான் நான் சாவேன், கர்த்தர் சொல்றதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். வாழ்க்கை அப்படி இல்லை. இன்னைக்கு இந்த நாட்கள்ல ஊழியர்களுக்காக, தீர்க்கதரிசிகளுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணணும். அவங்களுக்குள்ளேயே தெரிய மாட்டேங்க செய்யற தப்பு. ரொம்ப பயப்பட வேண்டியிருக்கு இந்த கடைசி காலத்துல. இவன் கண் திறக்கப்பட்டவன், இவன் நீதிமான், கர்த்தர் சொல்றதுதான் சொல்லுவேன்னு செய்தவன். இவன் அங்க போயிட்டு 3 காரியம் அவனை பற்றி சொல்லியிருக்கு. கவனமா படிங்க. 2 பேதுரு 2:15 பிலேயாமினுடைய வழி. 2வது யூதா பொதுவான நிருபம் எழுதின பொதுவான நிருபம் 11வது வசனம் பிலேயாமினுடைய கூலிக்காக, பணத்துக்காக. 3வது பிலேயாமினுடைய போதகம், அவனுடைய போதனை. பிலேயாமினுடைய போதனை என்ன தெரியுமா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கல, ஆசீர்வதிச்சார். அவன் தீர்க்க தரிசனம்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த வார்த்தைகள் பைபிள்ல அதை போல தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேற எங்கேயும் படிக்க முடியாது. அவ்வளவு அழகான தீர்க்க தரிசனம். அதனால்தான் நீங்க இந்த கடைசி காலத்துல தீர்க்க தரிசனத்தை நம்பிடக்கூடாது. அழகா இருக்கும் அது. பாட்டு பாடுற ஆட்கள் எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. பாட்டு ரொம்ப அழகாத்தான் இருக்கும். பாடும்போது பல்லவமே இறங்கி வந்த மாதிரி இருக்கும். நம்ப முடியாது. இந்த சபையில் ஒருத்தன் பாடினான், இந்த ஒரு காலத்தில் பாடினான் பாருங்க, பாட்டு பரலோகமே இறங்கி வந்தார். நம்பர் 1 விபச்சாரக்காரன். போன பிறகுதான் தெரிஞ்சிச்சு. ஆனா பாட்டு பாடினா அப்படி இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கிறத பார்க்குறோம் இந்த கடைசி காலத்தில். நீங்க உங்க வாழ்க்கையில கவனிச்சு பாருங்க, எப்படி இருக்கிறீங்க? நம்ம வாழ்க்கை மாறணும். இவன் போதகம் பண்ணா என்ன போதகம் பண்ணி விட்டுட்டான்? அழகான பெண்களை அனுப்பி வை இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள, பாவம் செய்திருவான், ஆண்டவர் அடிச்சிருவார். விக்கிரகத்தை உள்ள அனுப்பிடு, அவங்க அதை பின்பற்றுவாங்க, அப்போ ஆண்டவர் அடிச்சிருவாங்கிறத ரகசியமாக சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். போதகம், தப்பான போதகம். தப்பான போதகம் உன்னை கெடுத்துரும். அதனால இவன் நீதிமான் மரிப்பது போல மரிப்பேன்னு சொன்னவன் எப்படி மரித்தான்? என்னாகமும் 31:8 வாசிங்க. அவர்களை கொன்று போட்டதும் அன்றி, மீதியானியரை கொன்று போட்டதும் அன்றி அந்த 5 ராஜாக்களையும் கொன்று போட்டார்கள். பேயோரின் குமாரனாகிய பிலேயாமையும் பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள். பட்டயத்தினால மீதியானியர் கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை அழிச்ச அந்த மீதியானியர் நடுவேயே இந்த பிலேயாமை ஆண்டவர் பட்டயத்தை வச்சு மோசையை கொன்று போட்டார். நீதிமான் மரிப்பது போல மரிப்பேன்னு சொன்னவன் பயங்கரமாய் மரித்து போனதை பார்க்கிறோம். வாழ்க்கை முக்கியம். கைகளை உயர்த்தி ஆண்டவரே, எல்லா ஊழியர்களுக்காக, எல்லா தீர்க்கதரிசிகளுக்காக 2 கை உயர்த்தி, எல்லா பாட்டு பாடுற ஆட்களுக்காக, எல்லா பாஸ்டர்ஸ்க்காக, எல்லா மூப்பர்களுக்காக, எல்லா சபை விசுவாசிகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, வாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா. முடிஞ்சவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க.
முடிஞ்சவங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் முடிஞ்சவங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். முடிஞ்சவங்க ஜெபம் பண்ணுங்க, முழங்கால் போடுங்க. கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கடைசி காலத்தில் பயங்கரமான ஆண்டவர் ஆவி அலையுது. ஆண்டவரே, நீ சொல்றதுக்கு ஆவியானவர் கீழ்ப்படியணும். நீ சொன்னால் அது அப்படியே கீழ்ப்படியணும். எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பண ஆசையோ தவறான உபதேசங்களோ தவறான வழிகளோ எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எங்கள் வாழ்க்கை மாறணும். எங்கள் வாழ்க்கை மாறணும். எல்லாரும் 2 கை வைத்து ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுறோம். 2 கை வைத்து ஜெபம் பண்ணுவோம். கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோம். ரத்தரபா நமரபா. கண்ணு திறக்கணும் ஆண்டு. கண்ணு திறந்திருக்கணும். கழுதையின் கண்ணு திறந்தீர் ஆண்டவரே. கழுதையின் வாயை திறந்தீர் ஆண்டவரே. ஆனால் இந்த தீர்க்கதரிசியின் கண்ணோ அடைக்கப்பட்டிருக்கிறதே. உம்முடைய கோபத்துக்கு உள்ளானானே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, மாற்றுங்க, மாற்றுங்கப்பா. சபையை மாற்றுங்க. சபையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. சபையில் தேவ ஆவியானவருடைய அசைவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் தாழ்த்துவோம். சபையாய் தாழ்த்துகிறோம். பெரிய சபை, பெரிய கட்டடம் கட்டுறோம், பெரிய கோபுரத்தை கட்டி இருக்கிறோம், பெரிய காரியங்கள் எல்லாம் செய்கிறோங்கிற அல்லப்பா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. எங்கள் வழி சரியாக இருக்கட்டும். நாங்கள் பணத்துக்காக வாழக்கூடாது, பொருளுக்காக வாழக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எங்களுடைய போதகம் சரியாக இருக்கணும். தவறான போதகம் பணமோ, தவறான போதகம் விபச்சாரமோ, வேசித்தனமோ, இஷ்டப்படி வாழுகிற விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, ஊழியர்களாக இருக்கக்கூடாது. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அர்ப்பணித்தேன் உண்மையே ஆண்டவரே. உம் சித்தம் செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேனப்பா. குயவனே, உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே, உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கு. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, கருகிலே உம் கையிலே